இதயத்தின் ஒளியாய் உணர்வுகளின் அலைகளாய் மாறும் இந்த பயணத்தில் எங்களுடன் பயணம் செய்ய நீங்களும் காத்திருங்கள். தங்கம் போல் துளங்கும் பெயர் காஞ்சனா. அவள் சுவாசம் கூட ஒரு கதை, அவள் நிசப்தம் கூட ஒரு ரகசியம். ஒவ்வொரு துடிப்பும் ஒளியாய் வெளிப்படும் ஓர் உலகம் அவள். காஞ்சனையின் கற்பனையில் உதித்த கதைகளை நினைவில் வைத்து உங்கள் மனதை வருடிச் செல்ல போகும் நான், ஆர்ஜே மது. விதிவரை இந்த காதல் ஓவியம். இந்த கதையை பிடித்திருந்தால் லைக், ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹாய் டியர்ஸ், காஞ்சனா செந்தில் நாவல்ஸ் யூடியூப் சேனலில் அடுத்து நீங்கள் கேட்கப் போகும் கதை விதிவரைந்த காதல் ஓவியம். மனதின் மென் உணர்வுகளின் குரலாக இக்கதையை வாசிக்கப் போகும் நான், உங்கள் ஆர்ஜே மது. விதிவரைந்த காதல் ஓவியம். இக்கதை காஞ்சனா செந்தில் யூடியூப் சேனலுக்காக எழுதப்பட்ட கதை. இதோ உங்களுக்காக கதையிலிருந்து சில துளிகள் கேட்கலாமா? ஒரே குடும்பத்தை சேர்ந்த அண்ணன் ருத்ரன், தம்பி கைலாஷ் இருவரும் பெற்றோர்களின் விருப்பத்திற்காக ஒரே குடும்பத்தை சேர்ந்த அக்கா தங்கையை திருமணம் செய்யும் சூழ்நிலை வருகிறது. ருத்ரன் அவர்கள் கிராமத்தை சேர்ந்தவர்கள் என்பதற்காக திருமணத்திற்கு சம்மதம் சொல்லாதவன் தன் தந்தையின் வற்புறுத்தலால் கடமையே என்று அந்த கிராமத்திற்கு செல்கிறான். ருத்ரன் செய்த காரியத்தால் இரு குடும்பத்திலும் பல குழப்பங்கள் வருகின்றன. பெண்களை பெற்றவர்கள் இந்த திருமணம் நடந்தாக வேண்டுமா என்ற மனநிலைக்கு தள்ளப்படுகின்றனர். அதையும் மீறி அவர்கள் திருமணம் நடக்குமா? பார்க்கலாம். காதல் 15. எனக்கு ஏதாவது ஆனா உங்களுக்கு பரவாயில்லையா மாமா என்று அவள் கூறிய அடுத்த நொடி உடல் அதிர்ந்தவன் அவளை காற்று புகாத அளவிற்கு இறுக்கமாக அணைத்து கொண்டான். இவளும் அவனின் மனநிலையை புரிந்து கொண்டவள் சுகமாக அவனுடன் ஒன்றினாள். சிறிது நேரத்தில் அவளை விடுவித்தவனின் கண்களில் கண்ணீர். அதை பார்த்து அதிர்ந்தவளோ அவனின் கண்ணீரை துடைத்து, இப்போ எதுக்கு மாமா அலறீங்க? என்ன வார்த்தடி சொல்லிட்ட? உனக்கு ஏதாவது ஆனா நான் வேடிக்கை பார்ப்பேனா? என் உயிர்டி நீ. என்னை மீறி உன்னை எதையும் நெருங்க விட மாட்டேன். அந்த யமனிடம் கூட போராடி உன்னை மீட்டுட்டு வருவேன் என்று அவளை இறுக்க அணைத்தான். அவனின் மார்போடு ஒன்றியவள் தன்னையும் மீறி அவனின் மார்பில் இதழ் பதித்தாள். பெண்ணவளின் செயலில் உடல் சிலிர்த்த ஆடவனோ அவளை மேலும் இறுக்கினான். மாமா, நம்ம ரொம்ப நேரம் ஆகுது, கீழே போலாமா? என்னமோ போடி, எனக்கு உன்னை விடவே மனசு வரல. கல்யாணம் ஆனதும் உங்கள் கூட தானே இருக்க போகிறேன் மாமா. அப்பா பர்மிஷன் கொடுத்ததே பெரிய விஷயம். நாம் அந்த மரியாதையை காப்பாற்றிக்க வேண்டாமா என்று சினுங்கினாள். அடியே, நீ இப்படியெல்லாம் பண்ணா என்னால் உன்னை விடவே முடியாது, பார்த்துக்கோ என்று அவளின் தாடையை வருடினான். மாமா ப்ளீஸ் மாமா, நான் அடி வாங்கினா உங்களுக்கு பரவாயில்லையா? ஜோ, என்னடி உளர்ற? ஆமாம், நாம் எவ்வளோ நேரம் ஆகுது, அம்மா வந்தால் என்ன தான் அடிப்பாங்க, அதான் சொல்கிறேன். உங்கள் அம்மாவை எதுக்குடி ஞாபகப்படுத்துகிற? ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. இனி ஒரு தடவை உன் வாயிலிருந்து அந்த மாதிரி வார்த்தை வரவே கூடாது, புரியுதா? புரியுது மாமா, இனி அப்படி பேசவே மாட்டேன். எனக்கு மட்டும் என்ன உங்களை விட்டு பிரியணும்னு ஆசையா என்ன என்று அவன் மார்பில் சாய்ந்தாள். ருத்ரன் அவளை அணைத்து தலையை வருடினான். மாடிப்படிகளில் நின்று கொண்ட வான்மதி, ஹலோ, முடிஞ்சதா? இன்னும் என்ன பண்ணுறீங்க? சித்தப்பா மாடிக்கு வர வரைக்கும் பேசிட்டே இருப்பீங்களா என்ன? அச்சச்சோ, அக்கா வந்துட்டா, என்னை விடுங்க மாமா என்று பதறி எழுந்தாள். குழலி பதறியும் ருத்ரன் அப்படியே அமர்ந்திருக்க அதில் கோபம் கொண்டவள், அக்கா வந்துட்டா பாருங்க, கீழே நின்றுட்டு குரல் கொடுக்குறா என்றாள் குழலி. வான்மதியை நினைத்ததும் ருத்ரனுக்கு முகத்தில் புன்னகை ஒட்டி கொண்டது. உடனே ருத்ரன் கீழே எட்டி பார்த்தவன், இந்தம்மா வாழு பொண்ணே, இங்கே வா என்று அழைத்தான். வான்மதி கைலாஷ் இருவரும் கைகோர்த்து கொண்டு அங்கே வந்தனர். ஏண்டா, 2 பேரும் ஒன்னாதான் சுற்றுவீங்களா? ஆமாம், எப்படித்தான் சுற்றுவோம் என்ற இருவரும் ருத்ரன் குழலியை சுற்றி வட்டமிட்டனர். நீங்கள் என்ன லூசா? இப்போ எதுக்கு எங்கள் 2 பேரையும் சுற்றி சுற்றி பார்த்துட்டே வரீங்க என்று கேட்ட ருத்ரனிடம், பேசுகிறதுக்கு டைம் கொடுத்தா சீக்கிரம் பேசிட்டு வர மாட்டிங்களா? உங்களை தேடி நாங்கள் இங்கே வரணுமா என்று கேட்டான் கைலாஷ்.
அடடா போதும் அடங்குடா டேய், பெரியவங்களே கண்டுக்கல, இப்போ நீ எதுக்கு இந்த ஆட்டம் ஆடுற? ஹலோ, அவங்க வந்து கூப்பிட்றதுக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம், அதனால் நீ தப்பிச்ச பார்த்துக்கோ. பெரியத்தையும் சின்னத்தையும் எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க மாடி ஏறி வந்தால் உன் நிலமை என்ன ஆகும் யோசிச்சு பார் தம்பி. அச்சச்சோ, என்னம்மாம்மா சொல்கிறீங்க? ஆமாம் குழலி, பெத்தவங்களுக்கு ஒரு வயசு பொண்ணை ஒரு வயசு பையன் கூட பேச வைக்கிறது பிடிக்குமா என்ன? எப்படியோ சின்ன மாமா ஓகே சொல்லிட்டாரு, ஆனால் அது எப்படின்னு தான் எனக்கும் தெரியலை. ஏண்டா டேய், மாமா எனக்கு ஓகே சொன்னதில் உனக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்கா என்ன? ஏய் ஹேய், என்ன எனக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது என்று புருவத்தை உயர்த்தி கேட்டான் கைலாஷ். நாங்கள் 2 பேரும் தனியாக பேசுகிற மாதிரி உங்களால் பேச முடியலையே, அதுதான் கஷ்டமாக இருக்கான்னு கேட்டேன்டா என் உடன் பிறப்பே. இல்லையே, நாங்கள் பேசிட்டு தானே இருக்கோம், இப்போ கூட ஒன்றா தானே வந்திருக்கோம் என்றாள் வான்மதி. அதானே. என்ன அதானே? ஏண்டா, அவள் என்ன சொன்னாலும் ஆமா சாமி போடுவியா நீ? ஆமாம், என் பொண்டாட்டி எது சொன்னாலும் சரியாக தான் இருக்கும் என்றவன் வான்மதியின் தாடையை பிடித்து கிள்ளி, இவ என் சமத்து தெரியுமா என்று தன் செல்ல ராட்சசியை கொஞ்சினான் கைலாஷ். அடைச்ச, அந்த பக்கம் போய் கொஞ்சுங்கடா. உனக்கு பொறாமடா அண்ணா என்று முறுக்கிக் கொண்டான் கைலாஷ். குழலி தன்னையும் மீறி சத்தமாக சிரித்தவள், உங்கள் 2 பேர் ஜோடியும் சூப்பராக இருக்கு மாமா. ருத்ரன் உடனே, ஏண்டி அப்போ நம்ம ஜோடி நல்லா இல்லையா? அச்சோ, என்ன நீங்கள் இப்படி கேட்குறீங்க? நாம் மற்றவங்க ஜோடி பொருத்தத்தை தான் நான் சொல்லணும், மற்றவங்க தான் நம்ம ஜோடி பொருத்தத்தை பற்றி சொல்லுவாங்க மாமா. ஓ அப்படியா? டே கைலாஷ், வான்மதி, எங்கள் ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்று குழலியை தோளோடு அணைத்து கேட்டான் ருத்ரன். உங்கள் ஜோடி பொருத்தத்துக்கு என்ன குறைச்சல் மாமா? 2 பேருமே சிவன் பார்வதி மாதிரி இருக்கீங்க என்று திருஷ்டி கழித்தாள் வான்மதி. ஏய் மதி, இப்போ நீ அண்ணாவை என்ன சொல்லி கூப்பிட்ட? மாமான்னு சொன்னேன் என்று அவள் வெடுக்கென நிமிர்ந்து ருத்ரனை பார்த்து, சாரி தெரியாமல் சொல்லிட்டேன் என்றாள். என்ன சொன்ன? தெரியாமல் சொல்லிட்டியா? உனக்கு இப்போதாவது அப்படி கூப்பிடணும்னு தோணுச்சே, நான்லாம் சந்தோஷப்பட்டுக்கிறேன். வாழு, என்ன தான் உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணினாலும் நான் உனக்கு கொழுந்தனார் முறை, நீ என்னை மாமான்னு தான் கூப்பிடணும். இப்படியே கூப்பிடு, நல்லா இருக்கு. என்ன இருந்தாலும் என் பொண்டாட்டி என்னை மாமான்னு கூப்பிட்ற மாதிரி இல்லை என்றவனை கொலைவெறி கொண்டு முறைத்தாள் குழலி. தேங்க்ஸ் மாமா. சரி, என்ன சொன்னீங்க? உங்கள் பொண்டாட்டி உங்களை மாமான்னு கூப்பிட்றாளா? ஆமாம் ஆமாம். அடி கள்ளி, என்கிட்ட சொல்லவே இல்லை. சரியான ஆளு தான் நிப்போ என்று தன் தங்கையை பார்த்து கண் சமிட்டினாள் வான்மதி. அச்சிச்சோ மாமா, உங்களை யாராவது சொல்ல சொன்னாங்களா? பாருங்க அக்கா என்ன சொல்கிறான்னு. அட என்னடி இது வம்பா போச்சு? மதி என்ன மாமான்னு கூப்பிடும்போது என் பொண்டாட்டி நீ என்னை கூப்பிட்றதுல என்னடி தப்பு? நீ யாருக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வான்மதி, என் பொண்டாட்டி என்னை மாமான்னு சொல்லி தான் கூப்பிடுவா. உனக்கு அதில் ஏதாவது பிரச்சனையா என்ன? ஆஹா, எனக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் எதுவும் இல்லை மாமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் ஒத்துமையாக சந்தோஷமாக வாழணும், எனக்கு அது போதும் என்று தழுதழுத்தாள். மதி, உனக்கு இது செட் ஆகலை, ஃபீல் பண்ணாத. அவளை தோளோடு அணைத்து வராத கண்ணீரை துடைத்தான் ருத்ரன். போங்க மாமா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் விளையாட்டு தான். மதி, கண்டிப்பாக நாங்கள் சந்தோஷமாக வாழ்வோம், நீங்களும் அதே மாதிரி ஒத்துமையாக இருக்கணும். டே கைலாஷ், மதி வாயாடியாக இருக்கலாம், ஆனால் ரொம்ப நல்ல பொண்ணு. இவளை கண் கலங்காமல் பார்த்துக்கோடா. பாடுறா, என்னன்னா இவளை திட்டிகிட்டே இருப்ப, இப்போது இவளுக்காக இவ்வளோ பேசுகிற நீ? நானும் அதான் மாமா பார்க்குறேன், 2 பேரும் சண்டை போடாமல் ஒத்துமையாக இருக்காங்களே என்று குழலி கேட்டாள். குழலி பாப்பா, என்ன இருந்தாலும் நம்ம 2 பேர் மாதிரி வராதுடா, நீ விடு என்றான் கைலாஷ். அப்போ சரி மாமா. ஓய், என்னடா 2 பேரும் ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க? நானும் மதியும் ஒன்றா சேர்ந்தோம்னா நீங்கள் 2 பேரும் காலி தான், புல்ல பூச்சிங்களா? மாமா, அப்போ நான் உங்களுக்கு யாரோவா என்று குழலி கேட்டாள். அடியே தங்கமே, எனக்கு எல்லாமே நீதாண்டி, என்னடி இப்படி கேட்டுட்ட?
என்று அவளை இதமாக அணைத்தான் ருத்ரன். ஐயோ மாமா, இப்போதான் நீங்கள் என் வழிக்கே வரீங்க, கை கொடுங்க முதல்ல என்று ருத்ரனுக்கு கை கொடுத்தவள், நாங்கள் 2 பேரும் ஒரே கூட்டணி, எங்ககிட்ட வச்சுக்காதீங்க என்றாள் வான்மதி. ஆமாம், இவங்க பெரிய அரசியல் தலைவர்கள் கூட்டணி வச்சிருக்காங்களாம். அட போடி என்றான் கைலாஷ். ம் என்ன இங்கே சத்தம், இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று அதட்டிக்கொண்டே அங்கே வந்தார் ஈஸ்வரன். அச்சச்சோ, மாமா வந்துட்டார். ருத்ரனிடமிருந்து தன்னை விடுவித்து கொள்ள முயற்சி செய்தாள் குழலி. இப்போ எதுக்குடி நெளியிற, கொஞ்சம் அமைதியாக இரு ப்ளீஸ் மாமா, விடுங்க. மாமா என்னை பார்த்தா என்ன நினைப்பாரு? அதெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டாரு, கம்முன்னு இருடி. என்னடா மகனே, விட்டா என் மருமகளோட கையை தனியாக பிச்சு எடுத்துடுவ போல என்று சிரித்து கொண்டே கேட்டார் ஈஸ்வரன். அதெல்லாம் எதுவும் இல்லைப்பா, உங்கள் மருமக அடங்க மாட்டேங்கிறா, அதான். யோ, என்னை விடுங்களே, கண்களால் இறைஞ்சினாள். இவனும் முடியாது என்று தலையாட்ட அதை பார்த்து ஈஸ்வரன் விழுந்து விழுந்து சிரித்தார். அம்மாடி குழலி, இவன் ஒரு அடங்காதவன். அவன் இஷ்டத்துக்கு நீ அடங்கி போகாத. அவனை எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு நான் உனக்கு சொல்லித்தரேன். ஆமாம், இத்தனை வருஷம் அவனை உங்களால் எதுவும் பண்ண முடியலை, நம்ம மருமகளுக்கு சொல்லித்தர போகிறீங்களா என்று பார்வதி அங்கே வந்தார். அச்சோ, அத்தையும் வந்துட்டாங்க என்று வேகமாக அவனிடமிருந்து பிரிந்தாள் குழலி. ஏய், இப்போ எதுக்குடி நீ தள்ளி நிற்கிற? அண்ணா, எங்கள் எதிரில் அவள் மேலே கை போட்டு நின்ன சரி, பெரியவங்க வந்ததும் நீ அப்படியே தான் இருக்க. ஆனால் அவளும் உன்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்காத என்றான் கைலாஷ். என்னடா நீயும் இவங்க மாதிரியே பேசுகிற? சரி சரி, இன்னும் கொஞ்ச நாள் பொருடா மகனே, கல்யாணம் ஆனதும் அவள் உன்னுடைய சொத்து, சரியா? அம்மா, இப்போவே அவள் என்னுடைய சொத்து தான். உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுடா. சரி வாங்க, கீழே போகலாம். சரி என்று அனைவரும் கீழே இறங்க குழலையை பூ போல கையில் ஏந்தினான் ருத்ரன். ஈஸ்வரன் திரும்பி பார்த்தவர் சிரித்து கொண்டே தன் மனைவியிடம் தன் மகனின் செயலை காண்பித்தார். டேய், என்னடா பண்ணுற? மா, அவளால் நடக்க முடியலை, இதுக்கும் ஏதாவது கடை எடுக்காதீங்க என்றவன் அவர்களை முந்திக்கொண்டு கீழே சென்றான். தன் மகளை கையில் ஏந்தி வரும் மருமகனை பார்த்து பெருமை கொண்டாலும், தம்பி, அண்ணா உள்ளே இருக்காரு, குழலியை இறக்கி விடுங்க என்றார் சதாசிவம். இருக்கட்டும் மாமா, நான் அவளை அவளோட அறையில் விட்டுட்டு வரேன் என்றவன் குழலியின் அறைக்கு சென்று அவளை படுக்க வைத்தான். பாக்கியம் தனம் வாய்ப்பிழந்து நிற்க விஸ்வநாதன் பார்த்தும் பார்க்காதது போல இருந்தார். ருத்ரனின் முகம் கோபமாய் இருக்க, மாமா, இப்போ எதுக்காக நீங்கள் இப்படி முகத்தை வச்சுட்டு இருக்கீங்க? எனக்கு பயமாக இருக்கு என்றாள் குழலி. உனக்கு இப்போ என்னடி பயம்? நீ எதுக்காக அந்த மாதிரி நடந்துக்கிற? ஏன், நான் உன் மேலே கை வச்சா உனக்கு பிடிக்கலையா? அட போடா லூஸ் பயலே, எத்தனை முறை தான் சொல்கிறது, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு மாமா, ஆனால் மற்றவங்க எதிரில் அந்த மாதிரி நடந்துக்காதீங்க. அதை உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, போங்க மாமா என்று சினுங்கினாள் குழலி. ஏய், இப்போ என்னடி சொன்ன, மறுபடியும் சொல்லு. லூசு பையன் சொல்கிற? ஏய், உனக்கு வாய் ரொம்ப அதிகமாக போச்சு. அதுக்கு தண்டனை கொடுக்க வேண்டாமா என்றவனை முறைத்தவள். நீங்கள் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்படித்தான் சொல்லுவேன். நான் சொல்கிறத கேட்க முடியுமா முடியாதா? முதல்ல அதை சொல்லுங்க மாமா. அவனை அதட்டினாள் குழலி. அட போடி, எதுக்கு எடுத்தாலும் ரூல்ஸ் போடுற நீ. சரி சரி, கோச்சிக்காதீங்க மாமா. தம்பி, குழலியை அழைச்சிட்டு வெளியே வாங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றார் விஸ்வநாதன். சரிங்க மாமா என்றவன் அவளை மீண்டும் தூக்கினான். ஐயோ மாமா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்களோ? ஒரு சின்ன காயத்துக்கு நீங்கள் பண்ணுற அலப்பறை என்னால் தாங்க முடியலை. நீ நடந்து வர்றதுக்குள்ளார விடிஞ்சிடும். மாமா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்கிறாரு, அது என்னன்னு கேட்க உனக்கு ஆவலா இல்லையா? ஆமாம் இருக்கு, அப்போ வாடி என்று வெளியே தூக்கி சென்றான்.